இங்க புஷ்பான்றவங்க இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனா இந்த ஒர்க்ல பிரெக்னென்ட்டா இருந்தா சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கலைக்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. சோ இங்க இருக்க தேவையில்லைன்னு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுறாங்க. இந்த பொண்ணுமே அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு தனியா வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பொண்ணோட பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு ஒர்க்கு போறாங்க. ஆனா அந்த ஒர்க்லயுமே இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. சோ இந்த பொண்ணுமே அதுக்கு ஒத்துக்கிட்டா மாதிரி காமிக்கிறாங்க. தென் இவங்க பையன் கூட மளிகை கடையில பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருந்த பசங்களா இந்த பொண்ணை பார்த்து காசை வச்சுக்கிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த காசை பார்த்ததுமே அந்த பொண்ணு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப இந்த பையன் வாங்கின பொருளுக்கு 180 ரூபாய் ஆச்சுன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த மளிகை கடைக்காரர் கூட நீ போயிட்டு வா, அவங்க அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால இந்த பையன் ரொம்பவும் கோவப்படுறான். தென் டியூஷன் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா எல்லாம் வந்து இவங்க கூட எல்லாம் சேராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு திட்டி கூட்டிட்டு போறாங்க. அதை கேட்டதையுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். சோ இதனால எங்க அம்மா மேல கோவம் வந்து சரியாம சாப்பிடாம கூட அவங்க அம்மா கிட்ட சரியா பேசாமலே விட்டுறான். அதை அவங்க அம்மாவும் கவனிச்சு என்ன ப்ராப்ளம் கேட்கறாங்க. ஆனா இவன் எதுவுமே சொல்லாம வெளியே போயிடுறான். அண்ட் டியூஷன் போயிட்டு இவங்க வீட்டுக்கு வரான். பார்த்தா அந்த மளிகை கடையில பார்த்த அதே செருப்பு தான் இங்க இருக்கு. அதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகி அங்கிருந்து போயிட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். அண்ட் நைட்டு தூங்கும்போது கோவத்துல தூங்கிட்டு இருந்தா அவங்க அம்மா மேல கல்ல போட்டு கொண்டுறான். அப்பதான் இவங்க அம்மா சைட் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் செருப்பு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வேற ஒரு செருப்பு போட்டு வந்திருப்பாங்க. இவன் தப்பா நினைச்சிருப்பான். அப்ப அவங்க பேசும்போது எப்படி நீ உங்க பையனோட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் இவங்க இந்த ஊர்ல இருக்க எல்லா நாய்களுமே கேவலமா தான் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே என்னோட பையனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் வேலை செய்யும்போது கூட ஒருத்தன் தனியா வரியான்னு சொல்லிட்டு கேட்டான். ஆனா அந்த வேலையே வேறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னு சொல்றாங்க. தென் கடையாண்ட பணத்தை வச்சுக்கிட்டு பசங்க கிண்டல் பண்ணும்போது கூட இவன் கோவமா போயிட்டு அவங்க கூட எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. கண்ணத்திலேயே அறவிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் இது எல்லாமே சுத்தி இருக்கவங்க பேசுறதுனால இந்த பையனுக்கு தப்பாவே தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க.